ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜய் ஷேடோஸ். நான் உங்க விஜய் பேசுறேன். வணக்கம் சரவணன். இப்போ நம்ம பேச போற படம் விடாமுயற்சி. மகிழ் திருமேன் டைரக்ஷன்ல அஜித்குமார் நடிச்ச படம் விடாமுயற்சி. இதில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன், ரஜினா கசேந்திரா, ஆரவ் மற்றவங்களாம் நடிச்சிருக்காங்க. அனிருத் ரவிக்குமார் மியூசிக்கில் வந்திருக்கு. ரவிச்சந்திரன் சாரி அனிருத் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் வந்து மியூசிக்கில் வந்திருக்கு. மகிழ் திருமேனி டைரக்ஷன். இப்போ இந்த படத்தை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, எடுத்த பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு கரெக்டான பாயிண்ட் தான். ஏன்னா 12 இயர்ஸ்க்கு அப்புறம் புருஷன் முன்னாடி பிரியணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் அஜித் த்ரிஷா பிரியணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் மெச்சூரான்ற மாதிரி போகிறாங்க. ஸோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது, சரி கடைசியாக ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டுமே, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து பயணம் தொடங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த மூவி அதான் இதாகுது. ஸோ அங்கேருந்து போகும்போது சில விஷயங்கள் நடக்குது. ஒரு கிட்னாப் ஒரு இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த விஷயமா தான் கதை போயிட்டுருக்கு. த்ரிஷாவை தான் கடத்துறாங்க. யார் கடத்துறாங்க, எதுக்காக கடத்துறாங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் கதை. ஒரு இன்டர்வல் வரையும் வந்து படம் ரொம்ப ஸ்லோ. நம்ம ஒரு ஹீரோ அஜித்குமாரை ஒரு மாசாக காட்டாமல் ப்ராக்டிக்கலான ஒரு ஆளாக காட்டுறத வந்து படத்தில் எடுபடலை. ஒரு சாதுவா, ஆமாம், ஒரு சாதுவான ஒரு ஆளாக காட்டுறது வந்து படத்தில் எடுபடலை. அதே ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அகோ 9 இயர்ஸ், அகோ 8 இயர்ஸ், அகோ 6 இயர்ஸ் இப்படின்னு போடும்போது, இதை மூணு மாறி மாறி போடும்போது கதை வந்து சரியா புரியல. யாருக்கும் எதை எப்போ சேர்க்கறதுன்னு தெரியல. அது கன்ஃபியூஷன் ஆகிடுது. சொல்லியிருக்கிற விதம் ஒரே இதுவாக சொல்லியிருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும். அதை மாறி மாறி சொன்னதுனால அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனு. இதுவே இன்ட்ரோல் வரையும் ட்ராவல் ஆகுது இந்த கதையை. 9 இயர்ஸ் ஆகோ 6 இயர்ஸ் ஆகோன்னு அப்படின்னு போடுறது. இன்ட்ரோல் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் த்ரிஷா கடத்தப்படுறாங்க. அந்த கடத்தப்படுற அந்த விஷயம் அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் ஒரு பிரேக், இன்ட்ரோல் பிரேக் விடுறாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமா கதை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவை கடத்தின டீம் அர்ஜுன், ரஜினா, ஆரவ் அவங்க யார் குரூப், அவங்களோட டீமோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு காட்டுறாங்க. அதுவும் வந்து இந்த கதைக்கு ஒட்டின மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை, எதுவுமே வந்து ஒரு காரணத்தை சொல்லணும் சுவாரஸ்யமா இல்லை, ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக அது ஒரு 10 நிமிஷம் கதை வேஸ்ட். அதுவும் ரஜினா தான் சொன்னாங்க, ஒன்னும் சொல்லல, ஒரே இடத்துல சந்திக்கிறாங்கன்ற மட்டும்தான். அது ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி காட்டுச்சு. இவ்வளவு தெளிவா வந்து ஒரு கொலை பண்றதுன்றதுலாம் வந்து முடியாத விஷயம். இதை மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து சுவாரஸ்யம் இல்லாம போகுது அந்த விஷயம். இந்த மாதிரி படத்துல எதுவுமே சுவாரஸ்யம் இல்லாம ஒரு விறுவிறுப்பு இல்லாத ஒரு விஷயத்த போய் சொல்லும் போது நமக்கு ஆர்வம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு ஹீரோவை எந்த இடத்துலயும் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணியே காட்டல. ஒரு இயல்பான ஒரு ஆளா ஒரு விஷயமா காட்டுறது வந்து அது ஏத்துக்க முடியல. ஏன்னா ரசிகர்கள், அஜித்தோட ரசிகர்கள் யாருமே, நம்ம பார்வையாளர்கள் கூட சரி, அதை ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு விஷயம் அதுல இல்ல. அதுதான் கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் ஹீரோவா வந்து எல்லாரையும் அடிக்கிறது போறது வர்றதுன்றது வந்து ஏத்துக்க முடியாம இருக்கு. அது ஒண்ணு மட்டும்தான். மற்றபடி படம் மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. மற்ற படத்துலன்ற மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்னு நல்லா இருக்கு, அதோடைய அந்த வியூ மீனிங் எல்லாமே நல்லா இருக்கு. மற்றபடி அடுத்த விஷயம்லாம் நல்லா இருக்கு. படத்துல ஃபைட்டுன்னு பாத்தீங்கன்னா, காருக்குள்ள ஒரு 4 பேருக்குள்ள சண்டை போடுற ஒரு விஷயம், அது ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. அந்த கார் சுத்துற விதம்லாம் கூட ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஷாட்லாம், அந்த லொகேஷன் எல்லாமே கூட நல்லா இருந்தது. ரோடு ஃபுல்லாவே அவுட் தான் ஃபுல்லாவே ரொம்ப பிரம்மாண்டமா. அந்த இடத்த போய் எப்படி சூஸ் பண்ணி எடுத்தாங்க தெரியல. அவ்வளோ ஒரு காட்டுல போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் கூட. மற்றபடி கதை சொல்ற அளவுக்குன்றது சுவாரஸ்யமா இல்லை. படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்றதெல்லாம் தெரியல, அதுதான் உண்மை. பிடிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கல. இந்த விடாமுயற்சி தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. டைட்டில் கூட ஒண்ணு அந்த அளவுக்கு இல்ல, கேத்த சொல்ற ஒரு விஷயமா இல்ல படத்துல. ஆமா, ஒரு பெரிய ஒரு விஷயமான்றது எதுவும் சொல்லல. விடாமுயற்சி என்ன, தோல்வி அணிஞ்சாலும் போராட்டம் பண்ணி அதை விடாம செய்யறதுதான் விடாமுயற்சி.
இவர் அப்படி என்ன அதை இது பண்ணாரு ஒன்றும் புரியலைங்க. என் பொண்டாட்டி எங்க, என் பொண்டாட்டி கேட்கறது மட்டும் தான் விடாமச்சே பண்ண கேட்டிருக்கா தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அந்த படத்துல. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான் இருக்கு. எங்க படத்தை பாருங்க, உங்களோட விடாமுயற்சி வீண் முயற்சி. ஆமா, அப்படிதான் இருந்தது படத்துல. நன்றி, நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.